ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மீன லக்ன நண்பர்களுக்கு 18 நாட்கள், ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 11 வரை 12ஆம் வீட்டில் விரையராகுவா இருக்கிற ராகு 7ஆம் வீட்டில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனோடு ஏற்படுத்தக்கூடிய தொடர்பு. அவர் 7ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் வீட்டுக்கும் போகிறாரு. அப்போ 8-12 தொடர்பு, இந்த பாவ தொடர்புகள் என்ன செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் பணம் தரக்கூடிய கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார். செலவுகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணக்கூடிய கிரகமாக ராகு இருக்கிறார். ஆல்ரெடி 12ல் போயிட்டு இருக்கார். அப்போ அது கூட இப்போ உங்களுக்கு ராகு திசை, செவ்வாய் திசை உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது கூட சுக்கிரன் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம், வேலை கொடுக்கக்கூடிய கிரகம், தொழில் பலத்தை ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் ஒரு கனெக்ஷன் ஆகிறாரு. அப்படிங்கும்போது இந்த ராகுவால் அந்த சுக்கிரன் பாதிக்கப்படுகிறார். அப்படியும் ஒரு வகையில் எடுத்துக்கலாம். இந்த 12ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னா, இப்போ ஒரு வெளிநாட்டு வேலையில் இருக்கிறீங்க, வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு வேலை, வெளி ஊர் போகிறது, இது மாதிரி விஷயத்துக்கு ஒரு தடைகளை ஏற்படுத்துது இந்த சுக்கிரன். அதனால் அது மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் பெருசாக நடக்காமல் காப்பாற்றுதுன்னு வச்சுக்கலாம். இது 2 விதமாக வேலை செய்யும். இந்த 2ஆம் தேதிக்கு மேலே இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, நமக்கு 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 8-12ல் 2 கிரகம் கனெக்ட் ஆகுது, சுக்கிரனும் ராகுவும். அது ரொம்ப ரொம்ப 2 விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். உறவுகள், ஆரோக்கியம் இது சார்ந்தும் கவனமாக இருக்கணும், பொருளாதாரம் சார்ந்தும் கவனமாக இருக்கணும். அப்போ எந்த விதத்திலாவது நமக்கு ஒரு கஷ்டத்தை நஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய சுக்கிரன், அவரும் ராகுவோட தொடர்பு படுத்தி பார்க்கும்போது ஒரு சின்ன செலவாக வரக்கூடிய விஷயத்தை பெரிய செலவாக்கிறதுக்கு உண்டான பிளானை பண்ணிடுவார். அதனால் அது 8ஆம் இடம் என்பதை இப்படித்தான் வரும் என்று தீர்மானிக்க முடியாது. ஒருத்தருக்கு மருத்துவ ரீதியாக செலவுகள் வரலாம், ஒருத்தருக்கு திடீர் விபத்துகள் ஏற்பட்டு செலவுகள் வரலாம், ஒருத்தருக்கு கொடுத்த பணம் வராமல் அல்லது பிளான் போட்டபடி பிஸ்னஸ் நடக்காமல் நஷ்டம் ஏற்பட்டு அது அந்த பணம் இழப்பாகலாம். இப்படி எந்த வகையிலேனும் அந்த 8ஆம் இடம் வேலை செய்யும். அப்போ நீங்கள் 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் புது காரியங்களில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறது பொது கருத்து. இப்போ நம்ம மீன லக்ன ஜாதகர்களுக்கு நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திரங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சு வச்சுருந்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு சுக்கிரன், ராகு, செவ்வாய் இதில் எந்த கிரகமாவது 8-12 பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் அது ரொம்ப பிரச்சனை தான். அப்படி வராமல் இருந்திருந்தால் பெருசாக பாதிக்காது. என்னதான் கிரகம் 8-12ல் இருந்தாலும் அது நல்ல பாவ புத்தி நாதனுடைய தொடர்புகள் இருந்தால், இப்போ சுக்கிரன், ராகு, செவ்வாய் இந்த 3மே 4ஆம் இடம், 10ஆம் இடம், 1ஆம் இடம், 5ஆம் இடம், 11ஆம் இடம் இப்படியெல்லாம் தொடர்புகள் இருந்தது அப்படின்னா பாதிக்காது. என்னதான் 8ல் இருந்தாலும் கூட அது அதிர்ஷ்டமாக கூட மாறி வேலை செய்யும். எதிர்பாராத நல்ல ஒரு உறவுகளை கொடுக்கும், எதிர்பாராமல் நம்ம நோய் குணமாச்சே அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும், பெரிய செலவுகள், பெரிய பிரச்சனைகள், பெரிய ஒரு தண்டனைகள்ல இருந்தெல்லாம் கூட காப்பாற்றி கொடுக்கும். அப்போ அது ஒரு டெப்த் ஸ்டடி. பட் காமனாக நம்ம என்ன சொல்கிறோம், 4-8-12 நம்ம லக்னத்துக்கு ஆகாத ஸ்தானம். 4-8-12ல் இருக்கிற நட்சத்திரங்கள் நமக்கு தீமை செய்யும். இப்போ ராகுவும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு, சுக்கிரனும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ அந்த 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் பொதுப்படையாக பார்க்கும்போது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற வேலைகளை செய்யக்கூடாது. இப்போ படிப்பு, மேல் படிப்பு, வெளிநாடு பயணம் இதில் எல்லாம் கூட தடை ஏற்படும்.
அதே மாதிரி இப்ப ஒரு பொருளை விக்கிறோம், பிடிக்கிறோம் அப்படின்னா நஷ்டத்துக்கு விக்க வேண்டி வரும். அதுபோக தண்ட செலவுன்னு சொல்றோம் இல்லையா? தேவையில்லாத செலவு. இப்ப ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு கேஸ் சம்மந்தப்பட்டது, இதில போய் ஃபைன் கட்டுறோம் அப்படின்னா, அது தண்ட செலவு. ஸோ அது மாரி விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணும். சுக்கிரன் என்பது வாகனகாரகன். ஸோ சொகுசு வாகனங்கள், நம்ம சொகுசா உபயோகப்படுத்தக்கூடிய வசதியான பொருட்கள் அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம். அப்புறம் அதன் வழியாக செலவுகள் வருதா? அப்படிங்கிறத பார்த்துக்கணும். உறவுகள் விஷயத்திலயும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கணவன், மனைவி அப்படிங்கிறதுக்கு வந்து பேசினாலே ஸ்ட்ரெஸ் ஆகும். பேச்சுல ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் உண்டாகும். ஆர்குமெண்ட்ஸு. பகை உணர்வுகளை தூண்டக்கூடிய இடம் தான் இந்த 8, 12. இது குழந்தைகளுக்கும் பொருந்தும், பெற்றோர்களுக்கும் பொருந்தும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபட்டாலும் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. தந்தை வழி உறவுகள் சாதகமா இல்லாம போயிருக்கு. அவங்களுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது. ஸோ இது மாரி நிகழ்வுகள் இந்த 8ங்கிறது தெய்வ பலத்த குறைச்சிருங்க. தெய்வ பலம்ங்கிறது பாக்கியம்ங்கிறது 9ஆம் இடம். இந்த 8ல இருக்கிற கிரகம் வந்து தெய்வ பலத்த குறைச்சிருது. அந்த தெய்வ பலம் இல்லைன்னா தான் நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ அந்த வகையில இருக்கும்போது, கிரகம் இருக்கும்போது, நாம் ஒரு நல்ல காரியங்கள, புது காரியங்கள, புது தொடர்புகள எப்படி ஏற்படுத்தி சக்சஸ் ஆக முடியும்? அதனால இந்த சுக்கிரன், ராகுனுடைய கனெக்டிவிட்டிய நாம பார்த்துக்கணும். இப்போ உங்க லக்னத்துக்கே எப்பவுமே பாருங்க, சந்திரன் வந்து துலா ராசியில வரக்கூடாது. சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் அன்னைக்கு தான் உண்மையான சந்திராஷ்டமம் உங்களுக்கு. அந்த டைம் வந்து புது காரியங்கள் செஞ்சாலும் பிரச்சனை வரும். சுக்கிரன் மட்டுமே பிரச்சனைன்னு சொல்ல வரல. எந்த கிரகம் இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது கெட்ட பலன்களை தருகிறார். அதனால இப்ப உங்களுக்கு அந்த லக்ன ரீதியாக சந்திரன் வர்ற நாட்களும் பார்த்துக்கணும். எப்பவெல்லாம் வந்து துலா ராசியில சந்திரன் வர்றாரோ, கும்பராசியில சந்திரன் வர்றாரோ, அதாவது சித்திரை, அவிட்டம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த பக்கம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த 6 நட்சத்திர நாட்கள் டென்ஷனை உண்டு பண்ணிரும். மனம் ஒரு சுய உணர்வோடு, சுய பலத்தோடு, சுய அறிவோடு இயங்காது. அந்த வகையில சந்திரனே நமக்கு வந்து பாதிப்பு தருவார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 2ஆம் தேதியிலிருந்து 11ல கேர் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னால 25லிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் செலவுகள் குறையும். அது ஒரு பாதுகாப்பு. புதிய உறவுகள்னால நன்மைகள் நடக்கும். மற்றும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த பாவ உபநட்சத்திரமாக சுக்கிரன், ராகு, செவ்வாய் வருகிறதோ, அதன் தாக்கம் மிகவும் அக்யூரேட்டாக நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெய் எம்.எஸ். நன்றி. வணக்கம்.